இப்ப நான் பேசிட்டு இருக்கிற இந்த நேரத்துல தமிழ்நாட்டில் இருக்கிற நம்ம யாருக்குமே ஓட்டு போடுற உரிமையே இல்லைன்னு சொன்னா நம்புவீங்களா? நான் நீங்க உட்பட யாருக்குமே அது இல்லை. நான் பயமுறுத்துறேன்னு நினைக்காதீங்க, நிஜமும் கூட. கொஞ்சம் ஏமாந்தா நம்மள மாதிரியே இன்னும் லட்சக்கணக்கான பேருக்கும் இதே ஓட்டு போடுற அந்த உரிமையே இல்லாத மாதிரி ஒரு நிலைமை வந்தாலும் வரலாம். இதுக்கு மெயின் ரீசன் அந்த SIR ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன், சிறப்பு தீவிர திருத்தம் 2021-24 எப்படி எல்லாருமே ஓட்டு போட்டோம். அதுல ஓட்டு போட்டவங்க கூட இப்ப புதுசா ரெஜிஸ்டர் பண்ணணும்னா அது ஏன் அந்த கன்ஃபியூஷன் அப்படின்னு கேட்கணும். அதனாலதான் SIR. தமிழக வெற்றி கழகம் அதனுடைய தலைவர் திரு விஜய் அவர்களுக்கு என்னுடைய அறிவுறுத்தல் என்னன்னா, அரசியல்ல எதிர்ப்பது மட்டுமே மக்கள் பார்ப்பது. இன்னைக்கு விஜய் அவர்களுடைய மனநிலையோ தமிழக வெற்றி கழகத்தினுடைய மனநிலை எப்படி ஆயிடுச்சுன்னா, பாரதிய ஜனதா கட்சியை எதிர்ப்பதற்காக ஒன்னொன்னு செய்யறாங்க. உதாரணத்துக்கு ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரோல் ரிவிஷன் எலெக்ஷன் கமிஷன் நடத்துறாங்க. சுதந்திரத்திற்கு பிறகு 12 முறை நடத்தி இருக்கின்றார்கள். புதுவையில 13வது முறை. கடைசியாக புதுவையில 2002 நடந்திருக்கு. தமிழ்நாட்டில் 2002, 2005 தமிழ்நாட்டில் 2 வருஷம். எது செய்தாலும் எதிர்க்கிறாங்க. எதுவும் எதிர்ப்பு அரசியலை மட்டும் மக்கள் பார்த்து ஓட்டு போட போறீங்க. ஆரோக்கியமா என்ன சொல்ல போறீங்க, என்ன செய்ய போறீங்க? ராகுல் காந்தி அவர்கள் காங்கிரஸ் கட்சிக்குள்ள வந்து பொறுப்பெடுத்த பிறகு 95வது தேர்தல் தோல்விதான் பீகார். ஏன்னா எதிர்க்கிறாங்க, ஆரோக்கியமான விஷயத்தை சொல்றது இல்லை. அதனால இன்னைக்கு விஜய் அவர்களும் அதையே தான் நான் செய்ய போறேன், நான் எதிர்க்கின்ற மனப்பக்குவத்துல மட்டும்தான் இருக்குன்னா மக்கள் அதை விரும்ப மாட்டாங்க லெவலுக்கு. விஜய் அவர்கள் SIR எதிர்க்கிறாங்க, என்ன தவறுன்னு சொல்லட்டும். வாக்குறுதி